பெரும்பான்மை அவசியமில்லை, கோட்டாபய எடுத்துள்ள உறுதியான தீர்மானம். முச்சக்கர வண்டியை பந்தாடிய ரயில் பாய்ந்து உயிர் தப்பிய சாரதி. 20 வயதுக்கு மேற்பட்டோருக்கு முக்கிய அறிவிப்பு. இனப்பிரச்சினைக்கான இறுதி தீர்வை அறிவித்த தமிழ் முஸ்லிம் கட்சிகள். மொழி தெரிந்திருந்தால் 30 ஆண்டு கால யுத்தம் இடம்பெற்றிருக்காது, அத்துரலிய ரத்தின தேரர். புலம்பெயர் தேசத்தில் எழுச்சியுடன் நினைவு கூறப்பட்ட நாட்டு பற்றாளர். அரசாங்கத்தை தக்க வைப்பதற்கு 3/2 பெரும்பான்மை அவசியமில்லை என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தமது கட்சி அங்கத்துவம் வகிப்பதனாலேயே அரசாங்கத்திற்கு 3/2 பெரும்பான்மை இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் அரச தலைவருமான மைத்ரிபால சிறிசேன கூறியிருந்த நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சட்ட திருத்தங்களை நிறைவேற்றுவதற்கு மாத்திரமே 3/2 பெரும்பான்மை தேவை என கூறியுள்ளார். நாட்டின் நீதித்துறையில் அரசாங்கம் செல்வாக்கு செலுத்தவில்லை எனவும் நீதித்துறையில் தலையிடப் போவதில்லை என அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சவும் தெளிவாக கூறியுள்ளதாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இருந்து காங்கேசன்துறையை நோக்கி சென்று கொண்டிருந்த குளிரூட்டிய ரயில் முச்சக்கர வண்டி ஒன்றை மோதி தள்ளியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் ஓமந்தை தாண்டிக்குளம் பகுதியில் இன்று முற்பகல் 10:45 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. தாண்டிக்குளம் ரயில் நிலையத்திற்கு அண்மையில் பாதுகாப்பற்ற கடவையை கடக்க முயன்ற முச்சக்கர வண்டி விபத்தில் சிக்கி சேதமடைந்ததோடு இதன் சாரதி பாய்ந்து உயிர் தப்பியுள்ளார். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் பூஸ்டர் தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள முடியும் என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பூசியின் 2வது மருந்தளவை செலுத்தி 3 மாதங்கள் கடந்திருக்கும் பட்சத்திலேயே பூஸ்டர் தடுப்பூசியாக பைசர் தடுப்பூசி செலுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள எந்தவொரு தடுப்பூசி நிலையங்களுக்கும் சென்று பூஸ்டர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள முடியும் எனவும் அஸ்ட்ராஜெனேகா, கோவிஷீல்டு, சைனோபாம், மொடர்னா மற்றும் ஸ்புட்னிக் ஆகிய எந்தவொரு தடுப்பூசியை செலுத்தியவர்களும் 3வது மருந்தளவு பைசர் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு சமஷ்டி அல்லது கூட்டு சமஷ்டியே தீர்வாக முடியும். அதனை என்றொரு நாள் அடைந்தே தீர்வோம். இந்த நிலையில் இலங்கையில் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காணும் வரையில் அதிகார பரவலாக்கங்களை உள்ளடக்கிய 13வது திருத்தம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன. கொழும்பில் இன்று சந்திப்பை நடாத்திய தமிழ் முஸ்லிம் கட்சிகள், வடக்கு கிழக்கு முஸ்லிம் மற்றும் மலையக கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த கருத்தை வெளியிட்டனர். இலங்கை அரசாங்கம் இன்று மாகாண சபை தேர்தல்களை ஒத்திவைத்து மாகாணங்களின் அதிகாரங்களை கபளீகரம் செய்வதாக இந்த பிரதிநிதிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். எனவே 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்த இந்தியாவின் உதவியை கோரி கூட்டு ஆவணம் ஒன்றை இந்தியாவிடம் கையளிக்க உள்ளதாகவும் தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். இதேவேளை இன்றைய சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராவ் ஹக்கீம், மனோ கணேசன், சி.வி. விக்னேஸ்வரன், செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். தமிழ் மக்களுக்கு சிங்கள மொழியும் சிங்கள மக்களுக்கு தமிழ் மொழியும் தெரிந்திருந்தால் 30 வருட காலமாக யுத்தம் இடம்பெற்றிருக்காது என நினைக்கின்றேன் என்று இந்து பௌத்த கலாச்சார பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அத்துரலிய ரத்தின தேரர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்து பௌத்த கலாச்சார பேரவையின் வடமாகாண தலைமை காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற 2ஆம் மொழி கல்வியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் தற்போது இடம்பெற்று வரும் ஆட்சி சரியான என்ற கேள்விக்கு மத்தியில் பிரச்சனைகளை கூறுவதிலும் பார்க்க நாட்டில் உள்ள காணிகளை நாட்டு மக்களுக்கு வழங்குவதன் மூலம் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நாட்டில் முதுகெலும்பாக விவசாயத்துறையை ஊக்குவிக்க மக்களுக்கு காணிகளை வழங்க வேண்டும். எரிவாயு அடுப்புகள் வெடிக்கிறது, ஏன் ஒவ்வொருவரும் இயற்கை வாயுவை உற்பத்தி செய்ய முடியாது? வீட்டுக்கு ஒரு பசுவை வளர்த்தால் தொழில் முயற்சியை மேம்படுத்துவதோடு இயற்கை வாயுவையும் உற்பத்தி செய்யலாம். ஆகவே நாட்டை வழிநடத்துபவர்களுக்கு இன்னும் 3 வருடங்கள் இருக்கிறது. ஆகையால் மக்கள் சிறந்த முறையில் வாழ்வதற்கு வழி அமைப்பார்கள் என நம்புகின்றனர் என இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
ஆச்சந்தை பிரான்கோ தமிழ்ச் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நாட்டு பற்றாளருமான திரு மாணிக்கவாசகம் சிவசோதி அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நிகழ்வானது எழுச்சியுடன் நினைவு கூறப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த நினைவு நிகழ்வானது ஆச்சந்தை தமிழ்ச்சோலை மண்டபத்தில் இன்று நினைவு கூறப்பட்டது. குறித்த நிகழ்வில் குடும்ப உறுப்பினர்கள், உறவினர்கள், நண்பர்கள், செயற்பாட்டாளர்கள், தமிழ்ச்சோலை மாணவர்கள் என பலரும் உணர்வெழுச்சியுடன் கலந்து கொண்டிருந்ததோடு மலர் வணக்கம், சுடர் வணக்கம் செலுத்தி அஞ்சலி தெரிந்தனர். அத்துடன் பல கலை நிகழ்வுகள் தமிழ் சோலை மாணவர்களால் அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டு மேடையேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பெரும்பான்மை அவசியமில்லை, கோட்டாபய எடுத்துள்ள உறுதியான தீர்மானம். முச்சக்கர வண்டியை பந்தாடிய ரயில் பாய்ந்து உயிர் தப்பிய சாரதி. 20 வயதிற்கு மேற்பட்டோருக்கு முக்கிய அறிவிப்பு. இனப்பிரச்சினைக்கான இறுதி தீர்வை அறிவித்த தமிழ் முஸ்லிம் கட்சிகள். மொழி தெரிந்திருந்தால் 30 ஆண்டு கால யுத்தம் இடம்பெற்றிருக்காது, அத்துரலிய ரத்தின தேரர். புலம்பெயர் தேசத்தில் எழுச்சியுடன் நினைவு கூறப்பட்ட நாட்டு பற்றாளர்.